ஒரு வீட்டுக்குள்ளே ஒரு நிம்மதி கிடைக்கல அப்படின்னா பிரச்சனை எனதும் இல்லை, வாழக்கூடியவங்களதும் இல்லை, கணவனதும் இல்லை, மனைவியும் இல்லை, பிள்ளைங்களதும் இல்லை, அவங்களதும் இல்லை அப்படின்னும் போது வீட்டுடைய அப்போ அந்த 2 ராசியும் இப்போ ஒத்து போகாது தானே, 2 நட்சத்திரம் ஒத்து போகாத நட்சத்திரம் தானே. இது நானும் நீங்களும் சொன்னது கிடையாதுல்ல. ஜாதகத்தை யார் உருவாக்கணும் அவங்க சொல்லி வச்சுட்டு போனது. தெளிவு இல்லை அப்பா அம்மாவுக்கு, அதனால ஜாதக ரீதியாக வைக்கல. அப்போ அவங்களுக்கு என்ன ஆகும்? வைப்ரேஷன் சேஞ்ச் ஆகும்ல. இருக்க வேண்டிய நல்ல வைப்ரேஷன் இல்லாமல் போய் வைப்ரேஷன் சேஞ்ச் ஆகும்ல. சேஞ்ச் ஆனதுனால ரொம்ப அதிகமாகி டெம்ப்ட் ஆகி சண்டை வரதான் செய்யும். நம்ம எனர்ஜி லெவல் வேற மாதிரி இருந்துச்சுன்னா இந்த வார்த்தைகள்லாம் தவிர்த்துடணும். கணவனை சொல்றது, உன்னை கல்யாணம் பண்ணிக்காம வேற யாராவது கல்யாணம் பண்ண ரொம்ப சந்தோஷமா இருந்திருப்பேன் நான் அப்படின்னு சொல்ற வார்த்தை, அந்த வார்த்தைகளை ரொம்ப சின்னதுன்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். ஃபுல் சேஞ்சாக இருக்கும். அந்த ஒரு வீடே ரொம்ப பிரசாந்தமாக இருக்கும். இன்றைக்கி சாயந்தரம் 3 மணிக்கு ஏற்றணும், நைட்டு முடிஞ்சிருச்சு, அணைஞ்சிருச்சு, அடுத்த நாள் பாருங்கள் ரொம்ப ரிலாக்ஸாக இருக்கும். வீடு ஏதோ ஒரு அப்படி அவ்வளோ ப்ளசண்ட்டாக இருக்கும். என்ன இவ்வளோ ப்ளசண்ட்டாக இருக்குது, என்ன இது அப்படின்ற மாதிரி இருக்கும். அது அந்த விளக்கு, அந்த எனர்ஜியும் வைப்ரேஷனும் கொடுக்கக்கூடியதை வெளியே எடுக்கணும்னா தெற்கு திசையில் வச்சு வடக்கு நோக்கி விளக்கு. அதுக்கு முறைகள் இருக்குது. அந்தந்த முறைகளை தான் அதை படிக்கணும். அந்த முறைகளை படிச்சிங்கன்னா மாற்றங்கள் அன்றைக்கே நீங்கள் பார்க்கலாம். இன்றைக்கி படித்ததுனால ஒரு 10 நாள் கழிச்சு மாற்றம் வருது அப்படிலாம் கிடையாது. அன்றைக்கி மாற்றத்தை அன்றைக்கே அனுபவிக்கலாம். டெம்பிள் எக்ஸ்பிரஸ் நேயர்களுக்கு வணக்கம். ஆன்மீகம் சம்பந்தமான நிறைய சுவாரஸ்யமான விஷயங்களை நம்மளுடைய சேனலை நம்ம அன்றாடம் பார்த்துக்கிட்டே இருக்கோம். அதை விட இன்னும் கூடுதலான இன்ட்ரெஸ்டிங் தகவல்கள் எல்லாம் தர்றதுக்காக நம்ம எல்லாரும் நேர்வழியில செயல்பட எந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் ஈடுபடணும், எதையெல்லாம் சரி பண்ணிக்கணும்னு பல தகவல்களை நமக்கு தர்றதுக்காக இன்னைக்கு நிகழ்ச்சிக்கு ஒசூர்ல இருந்து முரளி மோகன் அவர்கள் வந்திருக்காங்க. அவங்க கிட்ட பேசலாம். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? உங்களை ரொம்ப நாள் கழிச்சு சந்திக்கிறதுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். சரி, இப்போ நிறைய இடங்கள்ல பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா பெரும்பாலும் வீட்டில் அந்த நிம்மதி அப்படிங்கிற விஷயம் ஸ்டார்ட் ஆகுறதே வீட்டில் தான் இல்லையா? அந்த நிம்மதி எனக்கு வீட்டுக்குள்ள போனா கிடைக்கிறதே இல்லை அப்படிங்கிறது பெரும்பாலாருடைய எண்ணங்களா இருக்கு. இதுக்கு என்ன காரணமா இருக்கு? இல்லை, ஒரு வீட்டுக்குள்ள ஒரு நிம்மதி கிடைக்கல அப்படின்னா பிரச்சனை எனதும் இல்லை, வாழக்கூடியவங்களதும் இல்லை, கணவனதும் இல்லை, மனைவியும் இல்லை, பிள்ளைங்களதும் இல்லை, அவங்களதும் இல்லை அப்படின்னும் போது வீட்டுடைய வாஸ்து முதல் குறிக்குது. வீருடைய வாஸ்து சரியாக இருக்குதான்னு முதல்ல பார்க்கணும். வாஸ்து காரணமாக இருக்கும், அல்லது அங்கே இருக்கக்கூடிய ஒரு பிலாங்கிங்ஸ், இந்த இட இரும்பு அதிகமாக இருக்குது பில்டிங்கில், அசையாத இரும்பு ரொம்ப அதிகமாக இருக்குது, அதனால நெகட்டிவ் வைப்ரேஷன்ஸ் வரும், அதுவும் ஒரு ப்ராப்ளமாக இருக்கும். அல்லது இங்கே வாழக்கூடிய நபர்களுக்கான ராசி நட்சத்திரமே பொருந்தாமல் இருக்கும். எதுக்கு நம்ம ஜாதக பொருத்தம் பார்க்குறோம்? ஏன் பொருத்தம் பார்த்து திருமணம் பண்ணுறோம்? பொருத்தம் இல்லைன்னா சண்டை சச்சரவு அதிகமாகும். அதனால தான் பொருத்தம் பார்த்து திருமணம் பண்ணுறோம். அப்போ பொருத்தம் சரியாக இல்லைன்னா என்ன ஆகும்? நீங்கள் சொன்னது தான் ஆகும். ஒரு வீட்டுக்குள்ளே போனோடனே ஊரெல்லாம் சுற்றும் போது நல்லா நிம்மதியாக தான் சுற்றுவார், எல்லாருடையும் நல்லா தான் பேசுவார். வீட்டுக்குள்ளே போனோடனே மனைவி மேலே எரிஞ்சு விடுவார். அதை நாம் என்ன நினைப்போம்? இவர் வேறு மாதிரி போல் இருக்குது, இவ்வளோ நாள் நான் தேவைப்பட்டேன், என்னை நல்லா பழகினார், இப்போ என்னை பார்த்தாலே எரிஞ்சு விடுறாருன்னு அது அப்படி இல்லை. முதல்ல அதுக்கான காரணம் என்னன்னு கண்டுபிடிச்சிட்டோம்னா அதுலேருந்து வெளியே வரலாம். இதுக்கு முக்கியமான காரணமே முதல்ல வாஸ்து, அதுக்கப்புறம் இந்த அஸ்ட்ராலஜி, ஜாதகத்தில் இருக்கக்கூடிய வீடுகள். குறிப்பாக சொல்லணும்னா மகா நட்சத்திரம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். சிம்ம ராசியில் மகா நட்சத்திரம் இருக்குது. மகா நட்சத்திரத்துக்காரங்க எலின்னு சொல்லுவாங்க. மகா நட்சத்திரம்னா எல்லா ஜோதிடர்களுக்கும் தெரியும், அது எலியை பொருத்தக்கூடிய ஒரு விஷயம். அப்படி அதே நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா கடகராசி ஆயில்ய நட்சத்திரம், இவங்க மனைவியாக இருக்காங்க, அது கணவனாக இருக்காங்க. எலின்றவங்க வீட்டில் இருக்காங்க, அவங்க கணவனாக மனைவியாக வச்சுக்கோங்க. கடகராசி ஆயில்ய நட்சத்திரம், இவங்க பூனை. அப்போ பூனை வீட்டுக்குள்ளே வரும்போது எலியை பார்த்தா என்ன தோணும்? அப்போ அந்த 2 ராசியும் இப்போ ஒத்து போகாது தானே, 2 நட்சத்திரம் ஒத்து போகாத நட்சத்திரம் தானே. இது நானும் நீங்களும் சொன்னது கிடையாதுல்ல. ஜாதகத்தை யார் உருவாக்கணும் அவங்க சொல்லி வச்சுட்டு போனது. இந்த 2ம் ஒத்து போகாதுங்க. கடகராசி ஆயில்ய நட்சத்திரமும் சிம்ம ராசி மகா நட்சத்திரமும் ஒத்து போகாதுங்க, சொல்லி வச்சுட்டு போயிருக்காங்க. அதையும் மீறி அந்த திருமணம் நடக்கும் பொழுது, அது காதல் திருமணமோ ஏதோ ஒன்று, அதுக்கான பரிகாரங்களோ தோஷங்களோ செய்யாமல் அந்த திருமணம் நடக்கும் பொழுது அந்த கணவன் வெளியே போயிட்டு வீட்டுக்குள்ளே வரும்போது அவங்கள பார்க்கும்போது அந்த எரிச்சல் உண்டாக தான் செய்யும், உண்டாகாமல் இருக்காது. ஸோ இது ஜாதக ரீதியா பாக்குறப்ப ஓகே, ஜாதகம் எல்லாம் எங்களுக்கு பார்த்துதான் திருமணம் பண்ணி வச்சாங்க, ரொம்ப நல்லா தான் வாழ்க்கை போயிட்டு இருந்தது. திடீர்னு என்னன்னு தெரியல, வீட்டுக்குள்ள போனாலே ஒரு வைபே இல்லை, ஒரு அமைதி வேணும் இல்லையா, அது கிடைக்கவே இல்லை அப்படிங்கிறதும் ஒரு சிலருடைய எண்ணங்களா இருக்கு. அதுக்கு என்ன காரணமா இருக்கு? அடுத்தது வாஸ்து சொல்லலாங்கம்மா. அதாவது அக்னி திசை இருக்கு. அக்னி திசையில ரொம்ப வீட்டில் பெட்ரூம் இருக்கும். அக்னி மூளை அப்படின்றது பெட்ரூம் இருக்கக்கூடாது. அந்த இடத்துல நெருப்பு தான் எரியணும், அனல் தான் பறக்கணும், ஸ்டவ் தான் இருக்கணும். ஆனால் அந்த இடத்துல பெட்ரூம் இருக்கும். அது ஒரு மிகப்பெரிய காரணம் இருக்கும். அல்லது வாயு மூளை,
ரெஸ்ட் ரூம் இருக்க வேண்டிய இடம். ஆனால் அந்த வாயு மூலையில் நம்ம வந்து பெட்ரூம் வச்சுருப்போம். அதே மாதிரி நம்ம படுக்கிற இடத்துல அதிகமான வெயிட் வச்சுக்கிறது, துணியெல்லாம் போட்டு எல்லாத்தையும் மறைச்சி ரொம்ப இக்கட்டான இடத்துல வச்சுக்கிறது, வாஸ்துவை மாற்றிடுவோம். இருக்கிற வீட்டுடைய வாஸ்துவை மாற்றிடுவோம். இது ஒரு பிரதான காரணம். வாஸ்து தான் மிக முக்கியமானதே நல்லபடியாக வாழ்கிறதுக்கு. இது ஒரு பிரதான காரணம்னு சொல்லலாம். அதை தாண்டி இன்னொன்று இருக்குதா, அது மட்டும் தானே வேறு ஏதாவது இருக்குதானா? கண்டிப்பாக இருக்குது. அதுக்கு அடுத்தது வருதான் நியூமராலஜி. நியூமராலஜிலையும் அந்த பிரச்சனை உண்டு. ஜாதகத்தில் பிறந்தவர்களுக்கு இப்போ மேஷத்தில் பிறந்தாங்க, சா சு சே இந்த இடத்துல தான் பேர் வைக்கணும் அப்படின்னு வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். சிம்மராசியில் பிறந்தாங்க, மா மீ மே இதில் தான் வைக்கணும்னு வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் அவங்க காலை வச்சுருக்காங்க, மா மீ மேலே வைக்காமல் சிம்மராசிக்காரங்க காலை வச்சுருக்காங்க. இந்த சா சு சே இந்த லெட்டர்ஸ் தான் வைக்கணும்னு வந்தவங்க லீல வச்சுருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போது ஜாதக ரீதியாக அவங்க நடந்துக்கல தானே, அப்போ அந்த பேர் மாறிடுச்சு தானே. நடந்துக்கலான்னு குற்றம் சாட்டுறதை விட அந்த காலத்தில் அந்த தெளிவு இல்லை அப்பா அம்மாவுக்கு, அதனால ஜாதக ரீதியாக வைக்கல. அப்போ அவங்களுக்கு என்ன ஆகும்? வைப்ரேஷன் சேஞ்ச் ஆகும்ல. இருக்க வேண்டிய நல்ல வைப்ரேஷன் இல்லாமல் போய் வைப்ரேஷன் சேஞ்ச் ஆகும்ல. சேஞ்ச் ஆனதுனால ஒருத்தர் வீட்டுக்குள்ளே போகும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த வைப்ரேஷன் எனர்ஜி லெவலும் ரொம்ப அதிகமாகி டெம்ப்ட் ஆகி சண்டை வரதான் செய்யும். சரி, இப்போ நீங்கள் ஒரு 3 விஷயம் சொன்னீங்க சார். முதல்ல வந்து காரணம் வந்து ஜாதக பொருத்தம் அப்படிங்கிறது சரியா இருந்திருக்காது அப்படின்னு. 2வது சொன்னது வந்து வாஸ்து வந்து சரியா இருக்கணும். 3வது நியூமராலஜின்னு சொன்னீங்க. இது 3க்குமான தீர்வுன்னு ஒன்று இருக்கணும் இல்லையா? ஓகே, நாங்கள் எதுவும் பார்க்கல பண்ணலை, இப்போ எப்படியே போய்கிட்டு இருக்கு, ஆனால் சண்டை சச்சரவாக தான் இருக்குது. இதுக்கு என்ன தீர்வு? நான் இனி சரியாகணும், எங்கள் வீட்டில் நிம்மதி நிலவணும்னா என்ன பண்ணலாம்? அது பிறக்கிறது நம்ம ஒரு தடவை தான் பிறக்க முடியும், மறுபடியும் பிறக்க முடியாது. இல்லை இந்த தாய் தந்தைக்கு தான் நான் பிறக்கணும் நான் முடிவு பண்ண முடியாது. இல்லை இந்த புள்ளியை தான் நான் பெற்றுக்கணும்னு பெற்றவங்க முடிவு பண்ண முடியாது. பிறந்தது தான். ராசி நட்சத்திரம் அந்த ராசி நட்சத்திரம் தான், அது மாறாது. ஆனால் அதுலேருந்து மாறுறது எப்படி அப்படின்னும் போது, ஒருவேளை ராசி நட்சத்திரம் சரியில்லை, பேரை வந்து மாற்றி வச்சுட்டாங்க. ரிஷபராசி ரோகிணி நட்சத்திரம் பாம்பு, ரிஷபராசி ரோகிணி நட்சத்திரம் பாம்பு, சிம்ம ராசி மகா நட்சத்திரம் எலி, இப்படி வச்சுட்டாங்க. பாம்புக்கும் எலிக்கும் ஆகாது, பாம்புக்கு எலிக்கும் திருமணம் செஞ்சு வச்சுட்டாங்க. இந்த 2 நட்சத்திரத்துக்காரங்களையும் யாரோ சுரேஷ் மீனா கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. வச்சதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கணும். ஜாதகத்தை மாற்ற முடியுமா? ஜாதகத்தை மாற்றணும், டேட் ஆஃப் பர்த் மாற்றணும். எப்படி மாற்ற முடியும்? முடியாது. அப்போ ஜாதகத்தை மாற்றுறதுக்கான வாய்ப்பே கிடையாது. அப்போ என்ன பண்ணலாம்? ஜாதகக்காரர்கள் யார், ஜாதகத்தை அமைக்கிறதுக்கான உண்மையான காரர்கள் யார்? சித்தர்கள். சித்தர்கள் சொல்லியிருக்க வழி என்ன? நவகிரகங்களை பூஜைங்க, நவகிரக ஸ்தலத்துக்கு போங்க, ஸ்தலங்கள் எங்கெங்க இருக்குது, நவகிரக கோயில்கள் எங்கெங்கே இருக்குது அங்கெல்லாம் போங்க, அதெல்லாம் வழிபடுங்க, அதெல்லாம் சொல்லியிருக்காங்க. இது எல்லாம் தாண்டி இன்னொன்று டெக்னிக்கலாக யூஸ் பண்ணி நம்ம ஏதாவது இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்துக்கு லாஜிக்காக பண்ண முடியுமான்னு பார்த்தா நியூமராலஜி படி மாற்றலாம். இப்போது ரிஷபராசி ரோகிணி நட்சத்திரம் சொன்னேன். அந்த ரிஷபராசி ரோகிணி நட்சத்திரத்துக்கு அதே இடத்துல பேர் வச்சதுனாலையும், சிம்மராசி மகா நட்சத்திரத்துக்கு அதே இடத்துல பேர் வச்சதுனாலையும் 2 பேருக்குள்ளே சண்டை வருது. இப்போ நம்ம நியூமராலஜி என்ன பண்ணுறோம்? டோட்டலாக மாற்றுறோம். 2 பேருக்கும் ஒத்து போகிற மாதிரியான பேர் வைக்கிறோம். அதுக்கப்புறம் கணவனுக்கு சொல்லிடுறோம், நீ இதுக்கு மேலே கூப்பிடும்போது இந்த மாதிரி பேர் கூப்பிடுப்பா, நீ இதுக்கு மேலே கூப்பிடும்போது இந்த மாதிரி பேர் கூப்பிடுமா, 2 பேருக்கும் சொல்லிடுறோம். ஸோ அந்த வைப்ரேஷன்ஸ் அங்கே சேஞ்ச் ஆகும். கூப்பிட்ற விதம் இருக்குல்ல, டேய் தம்பி இங்கே வாடா அப்படின்னு கூப்பிட்றதுக்கும், தம்பி இங்கே வாப்பா அப்படின்னு கூப்பிட்றதுக்கும் வைப்ரேஷனே சேஞ்ச் ஆகும் பாருங்கள். அந்த மாதிரி வைப்ரேஷன்ஸ் சேஞ்ச் ஆகும். சேஞ்ச் ஆகும்போது அதுலேருந்து வெளியே வரலாம். ஸோ இது ஜாதகத்துக்கு. வாஸ்து காணும்போது வாஸ்து நாம் கட்டினது தானே, மாற்றலாமே. ஜாதகம் மாற்ற முடியாது, வாஸ்து மாற்ற முடியாதா? தாராளமாக மாற்றலாம். நாம் கட்டினது தானே வீடு, வேறு வழியே இல்லை, அந்த வீட்டில் தான் இருந்தாலும் மாற்றவே முடியாது அப்படின்ற சூழ்நிலை வந்துச்சுன்னா அப்போ அதுக்குள்ளே இருக்கிற பிலாங்கிங்ஸை மாற்றுங்க, பொருட்களை மாற்றுங்க. இந்த பொருள் இங்கே வைங்க, அந்த பொருள் அங்கே வைங்கன்றது இருக்குல்ல. இப்போ அக்னி மூலையில் பெட்ரூம் இருக்கா, அந்த பெட்ரூம் கட்டிலோட இருக்கா, அப்போ இங்கே வேலை பண்ணுங்க, அங்கே பசங்களை படுக்க வச்சுருங்க. நீங்கள் ஆளில் பாய் போட்டு படுங்க, பெட்டு போட்டு படுங்க, வேலை முடிஞ்சுது. எல்லாத்துக்குமே எல்லா தீர்வுகளும் உண்டு. எடுத்துக்கிற விதமும் சொல்கிற விதமும் சரியாக இருந்தால் எல்லாத்துக்கும் தீர்வு உண்டு. சிறப்பு. நீங்க இப்ப பேசும்போது சொல்லிங்க வைப்ரேஷன் அப்படின்னு. இப்போ வீடுகளில் நம்ம நார்மலா பேசக்கூடிய வார்த்தைகள் இருக்கும் இல்லையா, அதுக்குமே ஒரு வைப்ரேஷன் இருக்குமா? வீட்டுக்குள்ள எப்பவுமே நல்ல, இப்போ கோயிலுக்கு போனோம் அப்படின்னா நல்ல விஷயங்களே சிந்திங்க, நல்லதே பேசுங்க அப்படின்னு நம்ம சொல்றோம் பொதுப்படையா. ஆனா வீடுகள்ல அந்த விஷயத்த ஃபாலோ பண்றது இல்லதான். பட் அப்படி நம்ம பேசக்கூடிய வார்த்தைகளுக்கு வைப்ரேஷன் இருக்குமா? அது எந்த மாதிரியான மாற்றங்களை வீட்டுக்குள்ள ஏற்படுத்தும்? இல்லை, இந்த மாதிரி நான் ரொம்ப பேரை பார்த்துருக்கேன். அதாவது அவங்க பேசும்போதே நல்லா இருக்கீங்களான்னு கேட்டால் அந்த நல்லா இருக்கேன்னு சொல்கிறது கூட ரொம்ப கஷ்டப்பட்டு சொல்லுவாங்க. ஒரு மனுஷனை பார்க்கும்போது சொல்ல வேண்டியது, நல்லா இருக்கேப்பா, நல்லா இருக்கேங்க அப்படின்னு சொல்லணும் சிரிச்சு. அதையே சொல்ல மாட்டேன், ஏதோ இருக்கிறேன், கடவுள் இன்னும் கொண்டு போகல, வச்சிருக்காரு, அவ்வளோதான். டெய்லி சாப்பிட்றோம் தூங்குறேன், அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. அது உங்கள் புண்ணியத்தில் ஏதோ இருக்கிறேன் அப்படின்னா அப்போ அவர் சொல்லுவார், அவர் பெருந்தன்மையானவராக இருந்தால் அவர் சொல்லுவார், இதெல்லாம் இப்படிலாம் சொல்லக்கூடாது, கடவுள் பேரை சொல்லு அப்படின்னு சொல்லுவார். இந்த வார்த்தைகள்லாம் தவிர்த்துடணும். ஒரு 10 ரூபா கூட ஜோபில் இல்லாமல் நம்ம வெளியே போகிறோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம எனர்ஜி லெவல் வேறு மாதிரி இருந்துச்சுன்னா நம்மளை யாரும் காசு இல்லாதவன் நினைச்சு கூட பார்க்க மாட்டான். சந்தோஷமாக இருக்கான்ப்பா, புரியுதா, கூப்பிட்டு போவான், கூப்பிட்டு போவான், எல்லாமே பண்ணுவான். நம்ம காசு இல்லை, நம்ம கூட பெரிய நட்பு இருக்குது, ஃப்ரெண்ட்ஸ்லாம் ரொம்ப பேர் இருக்காங்க,
நம்ம மூஞ்சி தொங்கு போட்டு போகிறோம். பேசும்போதெல்லாம் உனக்கு என்னப்பா நீ காசு வச்சுருக்கிற, உனக்கு என்னப்பா உங்கள் அப்பா வண்டி வாங்கி கொடுத்துருக்காரு, உனக்கு என்னப்பா நீ காரில் போகிற, பேசிகிட்டே இருங்களேன், அவங்களே விட்டு போயிடுவாங்க. அவன் வேணாடா, அவன் வீட்டில் இருக்கட்டும், நம்ம போகலாம், எப்போ பாரு வாயை திறந்து சொல்கிறாங்களா இல்லையா? அப்போ அந்த அஸ்ட்ராலஜி நியூமராலஜி நம்பாதவங்களே, அதை பார்க்காதவங்களே, அந்த இளம்பட்டங்களே இப்படி பேசும் பொழுது அப்போ பெரியவங்க என்ன பண்ணுவாங்க? பேசுகிற வார்த்தைகள்னு இருக்குல்ல, நல்லா இருக்கீங்களா, ரொம்ப சிரிச்சு அழகா நல்லா இருக்காங்க, வீட்டில் இருக்கிற குழந்தைங்களை திட்டுறது. நாங்கள் அந்த வார்த்தைகளை வாயில் கூட சொல்லக்கூடாது, ஆனால் இங்கே சொல்லி காட்ட வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறதுனால சொல்கிறேன். சனியனே இங்கே வா, இதெல்லாம் பெரிய வார்த்தைகள்லாம் ரொம்ப ரொம்ப பேர் இன்றைக்கி யூஸ் பண்ணுறாங்க, நான் பார்த்துருக்கேன். அந்த மாதிரிலாம் சொல்லவே கூடாது, வாய் திறந்து இந்த மாதிரி சொல்ல. குழந்தைங்க அதை திட்டுறது, கணவனை சொல்கிறது, உன்னை கல்யாணம் பண்ணிக்காமல் வேறு யாராவது கல்யாணம் பண்ணது ரொம்ப சந்தோஷமாக இருந்திருப்பேன் நான் அப்படின்னு சொல்கிற வார்த்தை. அந்த வார்த்தைகளை ரொம்ப சின்னதுன்னு நம்ம நினச்சிட்டு இருக்கோம். புரியுதா? ஒரு நேரம் இருக்கிற மாதிரி ஒரு நேரம் இருக்காது. உங்களுடைய வார்த்தைகள் பழிச்சே தீரும். எல்லா நேரங்களும் ஒரே மாதிரி இருக்காது. ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் இருக்குன்னா 24 மணி நேரமும் ஒன்றே கிடையாது. 2 மணி நேரத்துக்கு ஒரு ராசி மாறுது. மேஷ ராசி ரிஷப ராசி 2 மணி நேரத்துக்கு ஒரு ராசி மாறுது. 1 மணி நேரத்துக்கு ஒரு ஓரம் மாறுது. இதெல்லாம் மாறும் பொழுது உங்களுடைய பேச்சுக்களும் மாறும். பேச்சுக்கள் மாறும்போது சில விஷயங்கள் உண்மையாகவும் சில விஷயங்கள் பொய்யாகும். நீங்கள் பேசுறது உண்மையாச்சுன்னா அதுக்கப்புறம் அந்த வாழ்க்கையோட புரிதல் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இதை நம்ம அன்றைக்கி வாய் தவறி சொல்லிட்டோம், நீ இல்லைனா நான் நிம்மதியாக இருப்பேன். இன்றைக்கி அவன் இல்லை, ஆனால் நிம்மதியாக இருக்கலையே. அவன் இல்லாமல் போனதுக்கான காரணம் என்ன? நம்ம பேசியிருக்க கூடாதுல்ல. பையன் எங்கம்மா போயிருக்கான், வேலைக்கு போயிருக்கானா அப்படின்னு ஐயோ உட்காருவாங்க. அப்படியே உட்காந்து பையன் இப்படி பண்ணிட்டான், அப்படி பண்ணிட்டான், அதை செஞ்சுட்டான், இது நான் என்னம்மா கேட்டேன், பையன் எங்கே போயிருக்கான்னு கேட்டது ஒரு குத்தமா? புரியுதா? அதுதான் அந்த அந்த வாய் திறந்தாவே அபசகுணமாக பேசுகிறவங்கள நான் ரொம்ப பேரை பார்த்துருக்கேன். அந்த மாதிரி பேசக்கூடாது. எப்பவுமே எனர்ஜெட்டிக்காக இருக்கணும். ரொம்ப முக்கியமான விஷயம் பேசணுங்க. இது எனக்கு ரொம்ப ஒரு ஏமாற்றத்தையும் ஒரு தோல்வியும் ஒரு இழுக்கையும் ஒரு வாழவே முடியாத சுச்சுவேஷனையும் கொடுத்துருச்சிங்கன்னும் போது நம்ம அட்மாஸ்பியரை நம்ம மாற்றணும். கொஞ்சம் பேசணும், கொஞ்சம் பீச் வரைக்கும் போயிட்டு வரலாமா, கொஞ்சம் பார்க் வரைக்கும் போயிட்டு வரலாமா, கொஞ்சம் தனியாக பேச வேண்டியது இருக்குது, அதையும் வீட்டுக்குள்ளே பேசணும், போயிட்டு வரலாம். அங்கே போனீங்கன்னா உங்கள் அட்மாஸ்பியரும் உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். வீட்டில் இருந்தீங்கன்னா வீடும் கஷ்டத்தை கொடுக்கும், வார்த்தைகளும் கஷ்டத்தை கொடுக்கும், கேட்குறவனுக்கு எரிச்சலை கொடுக்கும். கரெக்ட். இந்த மாதிரி விஷயங்களை வெளியே பேசும்பொழுது அந்த வைப்ரேஷன்ஸ் சேஞ்ச் ஆகும். கேட்குறவன் நிம்மதியாக கேட்பான். இல்லைனா எப்போ பாரு உனக்கு இதுதான் ராமாயணம், ஏதாவது ஒன்று சொல்லிகிட்டே தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லுவான். ஓகே, ஸோ இப்போ நம்ம பேசக்கூடிய வார்த்தைகள் இதுக்கு எந்த மாதிரி விஷயங்கள் இருக்கணுங்கிறது ரொம்ப தெளிவாக சொல்லிட்டீங்க. வீட்டில் இப்போ தீபம் ஏற்றுறது இல்லை நிறைய ஸ்லோகங்கள் கேட்கறது அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் ஃபாலோ பண்ணுவோம் இல்லைங்களா? அதெல்லாம் நமக்கு எந்த மாதிரியான நல்ல வைப்ரேஷனை கொடுக்கும்? இல்லை சில நாதங்கள் எல்லாம் வீட்டுக்குள்ளே கேட்கவே கூடாது அப்படி ஏதாவது இருக்கா? நாதங்கள் கேட்கக்கூடாதுன்றத இப்போ நான் சொன்னதை விட பெரிய நாதங்கள் எதுவும் இருக்க முடியாது. பேசுகிற வார்த்தைகளோட பெரிய நாதங்கள் எதுவும் இருக்க முடியாது. ஐயோன்றது, ஐயோ அப்படின்றது, போச்சு எல்லாமே போச்சுன்றது, தோத்துட்டோன்றது, நாம் முடிவு பண்ணிடுறது நம்மளை என்னன்னு அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு, நம்ம கதையை 20 வயசு தான் ஆயிருக்கும், இனி என் வாழ்க்கையில் என்ன இருக்குது, எல்லாமே முடிஞ்சு போச்சு அப்படின்றது. ஒரு காதலை தோத்துட்டோன்றதுக்காக போன 2 மாதத்துக்கு முன்னாடி கூட போய் பார்த்தோம். போய் ஒரு மலை மேலே ஏதோ நீலகிரி மலைன்னு நினைக்கிறேன், அது ஆற்றுக்குள்ளே குதிச்சு தரக்குள்ளே பண்ணிக்கிட்டு அவ்வளோதான் முடிச்சுட்டாங்க. அவங்களே முடிச்சுட்டாங்க. என்ன அவ்வளோதான் என் வாழ்க்கை முடிஞ்சிருச்சு. நீங்களே முடிச்ச அப்புறம் கடவுள் இல்லை வாவான்னு கையை பிடிச்சி எடுத்துகிட்டு போய் ஜோப்லியாக வச்சு விடுவார். உங்களுக்கு வேணுன்றதை நீங்கள் தான் கேட்கணும். கேட்டால் தான் கிடைக்கும். யாராக இருந்தாலும் கேட்கணும். குழந்தையா இருந்தாலும் அம்மா கிட்ட பால் வேணும்னா கேட்டு தான் ஆகணும். பெரியவங்களாக இருந்தாலும் சாப்பாடு வேணா அம்மா சாப்பாடு கொண்டு வான்னு கேட்டு தான் ஆகணும். கேட்குறதுக்கு உனக்கே ஒன்று நேரம் இல்லை, சரியில்லை அப்படின்னும் போது நேரம் இல்லை, வாய் திறக்க மாட்டேன்றப்ப எப்படி கிடைக்கும்? கிடைக்காது. அந்த மாதிரி அதனால் பேசுகிற ஸ்லோகங்கள், நம்ம பேசுகிற வார்த்தைகளே ஸ்லோகங்கள், அது கரெக்டாக இருக்கணும். தீபங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒளிகள், அதில் வந்து ஒளி கதிர்வீச்சுகள் ரொம்ப விஷயங்கள். இப்போ நம்ம சயின்டிஃபிக்காகவே கூட ரொம்ப பேர் சொல்லுவாங்க. இப்போது ரீசன்ட் டைம்ஸில் அதை ரொம்ப பார்க்குறாங்க. கொசு வெரைட்டியாக நீங்கள் யூஸ் பண்ணணுன்னா வேப்பெண்ணெய் யூஸ் பண்ணுங்கள், வேப்பெண்ணெயில் விளக்கு போட்டாவே கொசு போயிடும் அப்படின்றாங்க. அப்போ அந்த வேப்பெண்ணெய் விளக்கில் என்ன இருக்குது? கண்ணுக்கு ஏதாவது தெரியுதா? எந்த விளக்கு வேணால் ஏற்றிக்குவாங்க, கண்ணுக்கு ஏதாவது தெரியுதா? ஆனால் பர்டிகுலராக வேப்பெண்ணெய் விளக்கில் மட்டும் கொசு வராதுன்னு சொல்கிறாங்களே ஏன்? அப்போ ஏதோ ஒன்று இருக்குது தானே, ஏதோ ஒரு பவர் இருக்குது தானே. அந்த மாதிரி எல்லா எண்ணெய்களுக்கும் ஒரு பவர் உண்டு. அந்த பவரை பிரதிபலிக்கணும்னா அது மண் அகல் விளக்காக இருக்கணும். நீ பணக்காரராக இருக்கின்றதுக்காக வெள்ளிலையோ தங்கத்திலையோ விளக்கு போட்டால் அதோட பவர் பிரதிபலிக்காது. அது கோயில்களோட சரி. வீடுகள் அப்படின்னும் போது மண் அகல் விளக்குகள் முதல்ல. இப்போ நெய், வேப்பெண்ணெய், நல்லெண்ணெய் இது 3ம் சேர்ந்து வைக்கிறதுனால தெற்கு திசையில் விளக்க வச்சு வடக்கு நோக்கி ஏற்றுறதுனால வைப்ரேஷன்ஸ் மாறும். அந்த வீட்டில் இருக்க நெகட்டிவ் எனர்ஜி மொத்தமாக டோட்டலாக அன்னைக்கு அட் ப்ரெசன்ட் அன்னைக்கு ஒரு நாள் இன்ஸ்டண்ட்டாக சேஞ்ச் ஆகும். அன்றைக்கி ஒரு நாள், அந்த ஒரு நாள் முழுசுமே ஃபுல் சேஞ்சாக இருக்கும். அந்த ஒரு வீடே ரொம்ப பிரசாந்தமாக இருக்கும். இன்றைக்கி சாயந்தரம் 3 மணிக்கு ஏற்றணும், நைட்டு முடிஞ்சிருச்சு, அணைஞ்சிருச்சு, அடுத்த நாள் பாருங்கள் ரொம்ப ரிலாக்ஸாக இருக்கும். வீடு ஏதோ ஒரு ரிலாக்ஸ்னஸோடு இருக்கும். ஒரு 5 ஸ்டாருக்குள்ள ஹோட்டல் போனால் எப்படி இருக்கும்? அப்படி அவ்வளோ ப்ளசண்ட்டாக இருக்கும். ஏன்னா இவ்வளோ ப்ளசண்ட்டாக இருக்குது, என்ன இது அப்படின்ற மாதிரி இருக்கும். அது அந்த விளக்கு, அந்த அந்த ஒளியோடைய பவர். இப்போ
இதே மாதிரி ஒரு ஒரு திசைக்குமே இருக்கு. ஆமாம், திசை இருக்குது. எந்த திசையை வைக்கணும், எந்த திசையை நோக்கணுன்றது இருக்குது. இப்போ நம்ம எல்லா வீடுகள்லையும் கிழக்கில் பார்த்த மாதிரி தான் விளக்கு வைப்போம். அது நல்லது நடக்கிறதுக்காக. ஆனால் கெட்டது போகிறதுக்காகன்னு இருக்குல்ல, கெட்டது நம்மளை விட்டு போகணுன்றது இல்லை. அது எது நெகட்டிவ் எனர்ஜியோ இல்லை நெகட்டிவ் வைப்ரேஷனோ இல்லை நம்ம பேசுகிற வார்த்தைகளோ இவ்வளோ நாள் தப்பு பண்ணிட்டோம் இனி தப்பு பண்ண மாட்டான்றதோ இல்லை அந்த வீட்டுக்குள்ளே இருக்க ஒரு சில வீடுகளுக்கெல்லாம் போகும்போது சொல்லுவாங்க, வீட்டுக்குள்ளே வந்தாலே ஒரு தூக்கம் வர மாதிரி இருக்குது, வீட்டை விட்டு வெளியே போகவே பிடிக்கல, காலையில் எழுந்து எப்படியாவது போயிடலான்னு பார்க்குறேன், நான் 10 மணிக்கு தான் போய் சேர்ந்தேன், அந்த வீடே வேணாம், இப்போ நான் புது இடத்துக்கு போனால் நல்லா துள்ளலாக இருக்குது, அங்கே போனால் இருக்க முடிய மாட்டேங்குதுன்னு ரொம்ப பேர் சொல்லுவாங்க. அதுக்கான காரணங்கள்லாம் இந்த நெகட்டிவ் வைப்ரேஷன்ஸும் எனர்ஜிஸும் தான். எனர்ஜி வேறு, வைப்ரேஷன் வேறு. எனர்ஜி கொடுக்குறது தான் வைப்ரேஷன். அந்த எனர்ஜியும் வைப்ரேஷனும் கொடுக்கக்கூடியதை வெளியே எடுக்கணும்னா தெற்கு திசையில் வச்சு வடக்கு நோக்கி விளக்கேற்றுறது. அது ஒரு எண்ணெய் இல்லாமல் வேப்பெண்ணெய் நல்லெண்ணெய் 3 கொடுக்கறதுனால 3 வெவ்வேறு விதமான ஆற்றலை கொடுக்கும். அந்த ஆற்றல் மனிதனுக்கு அந்த ஸ்மெல் ஆகட்டும், அதில் வரக்கூடிய ஒளி கதிர்வீச்சுகளாகட்டும் எல்லாமே வீடுக்கும் இடத்துக்கும் அந்த உள்ளே இருக்கிற ஆளுக்கும் மாறுதல்களை கொடுக்கும். அடுத்தது வந்து இந்த நாதங்கள் சொன்னீங்க, சப்தங்கள். இப்போ பெரிய சப்தமெல்லாம் வேணாம். ஓம் ஐயும் கிளியும் ரீயும் ஸ்ரீயும் ஓம் சோம் அதெல்லாம் படிக்க வேணாம். ஓம் ஓங்காராய நமக ஸ்ரீகாராய நமக அதெல்லாம் படிக்க வேணாம். எதுவுமே வேணாம். வெறும் ஓம் மட்டும் எடுத்துக்கோங்களேன். பிரணவ மந்திரம், அது பிரணவ மந்திரம். அதுக்கு பிரணவம் அப்படின்னா ஒரு உயிர், உயிருடைய துள்ளல், உயிர் நாடி இல்லையா? அந்த ஓம் மந்திரத்தை நல்ல நிசப்தமாக எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஒரு இடத்துல உக்காந்து ஒரு 2 செகண்ட் கேட்டு பாருங்களேன், டோட்டலாக எல்லாமே மாறிடும். ஒரே செகண்ட் உட்காந்து இப்படி கேட்கணும். இவ்வளோ சவுண்ட் கம்மியாக இருந்து இப்படி கேட்டு பாருங்களேன். ஒரு செகண்ட் எல்லாமே எரிச்சலாக இருந்தோம். இவ்வளோ நேரம் நம்ம எரிச்சலாக இருந்தோம். ஆனால் ஒரு செகண்டில் மொத்தமும் மாறிடுச்சு அப்படின்றத அந்த ஒரு மந்திரமே கொடுத்தோம். அந்த ஓம்ன்ற ஒரு பண்ண அப்போ ஒரு மந்திரமே இவ்வளோ கொடுக்குதுன்னா நம்ம கந்த சஷ்டி கவசங்கள் ஆகட்டும், சரியா, ஸ்ரீ சக்கர மந்திரங்களாகட்டும், பீஜ மந்திரங்களாகட்டும், மாலா மந்திரங்களாகட்டும், ஏதோ மந்திரங்கள் எல்லாமே ஒவ்வொரு மாற்றத்தை கண்டிப்பாக கொடுக்கும். அதில் மாற்றம் உண்டாகும். சிறப்பு. மந்திரங்கள் பத்தி ரொம்ப அழகாவே சொன்னீங்க. இப்ப மந்திரம் அப்படிங்கும்போது இந்த மாதிரி நிறைய மந்திரங்கள் இருக்கு இல்லைங்களா? இது எல்லாமே மனசுக்கு ஒரு நிம்மதியை தரும் அப்படின்னு சொல்றீங்க. இது எந்த மாதிரியான மாறுதல்களை ஏற்படுத்தும் அப்படிங்கிறதையும் சேர்த்து சொல்ல முடியுமா? மனுஷன் அமைதியாக இருந்துட்டாவே பாதி வேலை சுலபமாக முடிஞ்சிருமா. மனுஷனுக்கு மிகப்பெரிய எதிரி இந்த உலகத்தில் இருக்கிறான்னா முதல்ல அவனோட வாய் தான். அந்த வாய் சரியாக இருந்தாவே மீதிலாம் சரியாக போயிடும். வேறு எதுவுமே தேவையில்லை. அந்த வாய் கரெக்டாக நீங்கள் பயன்படுத்திட்டீங்கன்னா மீதிலாம் கரெக்டாக போயிடும். வாயினால தான் முக்கால்வாசி பிரச்சனை இன்றைக்கி வருது. அது கணவன் மனைவியாக இருந்தாலும் சரி, அப்பா பிள்ளையாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, அந்த வாய் சரியாக இருந்தால் எல்லாமே சரியாக போடும். அந்த வாய்க்கு போடுற பூட்டு இந்த மந்திரத்தில் மட்டும்தான் இருக்குது. வேறு எந்த திண்டுக்கல்லையும் இந்த பூட்டெல்லாம் கிடைக்காது. மந்திரத்தால் இந்த பூட்டு சர்வசாதாரணமாக கிடைக்கும். ஒரு மந்திரத்தை எடுத்துக்கிட்டு காலையில் நிசப்தமாக படிச்சுட்டு வந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். மந்திரத்தை படிச்சுட்டு வந்துட்டிங்கன்னா யார் என்ன வேணாலும் பேசட்டும், சிரிச்சுட்டு தலையாட்டிட்டு போகக்கூடிய சக்தி கொடுக்கக்கூடியது ஒரு மந்திர ஒளி மட்டும்தான் கொடுக்க முடியும், வேறு யாருமே கொடுக்க முடியும். இது மாதிரி சில மந்திரங்கள் எங்களுக்காக உதாரணத்துக்கு சொல்ல முடியும். இப்போ ஓம் சொன்னீங்க, மன அமைதி இருக்கும், பிரணவ மந்திரம் அது அப்படின்னு, உயிர்க்க வந்து எழுந்திருக்கூடியதுன்னு. இது மாதிரி இன்னும் நிறைய மந்திரங்கள் இருக்குல்ல, அப்படி சிம்பிளா இருக்கக்கூடிய மந்திரங்கள் ஏதாவது? ஓம் மிருத்யுஞ்சயாய மகாதேவாய நமோஸ்துதேன்னு ஒரு மந்திரம் இருக்குது. அதை வைக்காந்து நம்ம வந்து ஓம் மிருத்யுஞ்சயாய மகாதேவாய நமோஸ்துதே இப்படி படிக்கணும். எனக்கு படிக்க தெரியுன்றதுக்காக டிவி ஆங்கர் மாதிரி உக்காந்துட்டு மித்வாஞ்சயாய மகாதேவாய நமோஸ்துதே படிச்சுட்டு எங்கே வரல அப்படிலாம் கேட்கக்கூடாது. அதுக்கான வழி இருக்குல்ல, இந்த வழிமுறை இருக்குல்ல, இப்படி தான் படிக்கணுன்றது. டிவி ஆங்கர் மாதிரி படித்த வேலைக்காகாது. இந்த மாதிரி படித்தோம்னா எல்லா மாறுதல்களும் நம்மளுக்குள்ளே வரும். அதுக்கு முறைகள் இருக்குது, அந்தந்த முறைகளாக தான் அதை படிக்கணும். அந்த முறைகளை படிச்சிங்கன்னா மாற்றங்கள் அன்றைக்கே நீங்கள் பார்க்கலாம். இன்றைக்கி படித்ததுனால ஒரு 10 நாள் கழித்து மாற்றம் வருது அப்படிலாம் கிடையாது. அன்றைக்கி மாற்றத்தை அன்றைக்கே அனுபவிக்கலாம்.